கடகராசி நேயர்களுக்கு 2 குடைய கிரகம், அதாவது வருமானம்ங்கிறது இப்போ கொஞ்சம் இழுத்து தான் வரும். இப்போ தொழில் ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்களை குறை சொல்றதுக்கு கூடயே ஒருத்தர் இருப்பார். ஏன்னா சில நேரத்துல என்னடா வாழ்க்கை, எதுவும் தேவையில்லை, எதை யோசிச்சாலும் நடக்க மாட்டுக்கு, எதுவும் கிடைக்க மாட்டுக்கு அப்படின்னு ஒரு எமை ஆதரித்தருளும் பரமரகசிய சக்தி என்னை நம்பினோரையும் ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம். ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமியே சரணம் சரணம் சரணம். ட்ரெண்ட் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த 2025 பல பெரிய கிரக மாற்றங்கள் இருந்தாலும் அந்த கிரக மாற்றங்கள் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் கடகராசி நேயர்களுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். கடகராசி நேயர்களுக்கு 2 குடைய கிரகம், அதாவது வருமானம்ங்கிறது இப்போ கொஞ்சம் இழுத்து தான் வரும். அதே சமயத்தில் தைரியமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நிச்சயமாக கடகராசிக்காரங்க பெரும்பாலும் சாப்பாட்டு பிரியர்களாக இருப்பாங்க. நல்லா சாப்பிடுவாங்க. அதனால டீ அந்த கடையில் குடிக்கணும், காபி இந்த கடையில் குடிக்கணும், ஜூஸ் அந்த கடையில் சாப்பிடணும், இப்படி விதவிதமாக சாப்பாட்டு பிரியர்கள், ரசித்து சாப்பிட்றவங்க. ஆனால் அப்படி சாப்பிட்றவங்க ரசித்து சாப்பிட்டாலும் இந்த வட்டம் வயிறு கோளாறு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால வெளி வகையில் உள்ள உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். இப்போது வருமானம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், தைரியம் கொஞ்சம் முன்ன பின்னு இருக்கும். இருந்தாலும் எந்த ஒரு யோசனையும் கொஞ்சம் தாமதமாக செய்யணும். கையில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் புழங்காது. நீங்கள் ஒரு விஷயத்தை திட்டமிட்டீங்கன்னா இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கணும், இப்படி வரும், அப்படி வரும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணாலும் அதுக்கேற்ற பண வசதிகள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இது எல்லாம் எப்போ நமக்கு தீரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரைக்கும் உங்கள் பண நெருக்கடி இருக்கத்தான் செய்யும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம்தான் உங்களுக்கு பணப்புழக்கம் ஃப்ரீயாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போது சனி சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். சனிங்கிறது உங்களுக்கு பொதுவாகவே தொழில்காரகன் அப்படின்னு எடுத்தால் சனி தான். உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும்? அவர் 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால இப்போ என்னென்னா இருக்கிற தொழில் அப்படியே நடக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் என்ன படிக்கிறானோ அவன் என்ன லெவலில் படிக்கிறானோ அதே மாதிரி படிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் வேலை பார்க்குறாருன்னா அவர் என்ன லெவலில் வேலை பார்க்குறாரோ அதே லெவல் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதில் எந்தவித மாற்றமும் இருக்காது. இப்போது இவங்களுடைய உழைப்பு எல்லாம் எந்த மாதிரி இருக்கும்னா, போன வருஷத்தில் எப்படி இருந்துச்சோ அதை விட கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குமே தவிர போன வருஷத்து மாதிரியே தான் போகும். இதில் பெரிய ஒரு மாறுதல்கள் ஏற்படாது. பட் இயற்கையில் பெரிய மாறுதல்கள் இருக்குது. இயற்கையில் இந்த வருடமே செவ்வாய் டாமினேட் பண்ணி இந்த வருடம் நடக்க போகுது. அதனால அரசியல் குழப்பங்கள் நிறையா நடக்கும். அது வேற விஷயம். அந்த அரசியல் குழப்பம்னால நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வரப்போகிற பணம் தாமதமாகும். சில நம்ம வண்டி விபத்துக்கள், வாகன விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நோய் நொடிகள்னால மருத்துவ செலவு இருக்குது. அப்புறம் அதாவது தாயாருடன் கருத்து வேறுபாடு வரும், தந்தையாருடனும் கருத்து வேறுபாடு வரணும், சகோதரர்களுடையும் கருத்து வேறுபாடு வரும். இந்த மாதிரி உறவுகளுக்கு மத்தியில் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இதனால நம்ம இந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்ம ஈஸியாக கடக்கணும் அப்படின்னா சரி, நமக்கு இறைவன் தான் நமக்கு துணை. நமக்கு இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு முழு தெய்வம் ரங்கநாதன். ஓம் நமோ நாராயணா தான். ஓம் நமோ நாராயணா, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி ரங்கநாதனையும் பெருமாளையும் கெட்டியாக பிடிச்சிருங்க. ரங்கநாதன் ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணான்னு தெளிவாக சொல்லிடுங்க. அப்புறம் வாழ்க்கையில் நமக்கு ஏன்னா இது சந்திர ஆதிக்கம் உள்ளவங்க இந்த கடகராசி அப்படிங்கிறதுனால முடிஞ்சால் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது உங்களுக்கு வரப்போகிற துன்பம், வந்த துன்பம் எல்லாத்துலேயும் ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும். அதனால் திருவண்ணாமலை கிரிவலம்ங்கிறது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால் நீங்கள் திருவண்ணாமலை தீபத்துக்கு அல்லது திருவண்ணாமலை
பௌர்ணமி அன்று நீ கிரிவலம் போகிறதுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கிரிவலம் போக முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னா, பௌர்ணமி அன்னைக்கு ஒரு வெட்ட வெளியில் அப்படியே மனசார ஓம் நமோ நாராயணன்னு சொன்னாலும் சரி, ஓம் நம சிவாயன்னு சொன்னாலும் சரி, இறைவனை நினச்சி அந்த பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய ஆசாபாசங்கள் என்னவோ அதை மனசார நினச்சி சொன்னீங்கன்னா நிச்சயமாக இறைவன் அந்த கோரிக்கையை ஏற்றுக்குவான். அந்த கோரிக்கைக்கு அதில் உங்களுக்கு என்ன தேவைப்படுமோ அதை தயங்காமல் இறைவன் கொடுப்பான். இப்போது 10ல் ராகு இருக்கு. இப்போது தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்களை குறை சொல்கிறதுக்கு கூடயே ஒருத்தர் இருப்பார். அதே சமயத்தில் உங்களுக்கு மேலிடம் பயங்கர சப்போர்ட் இருக்கும். இப்போ நீங்கள் இன்னைக்கு இந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேனே, நீங்கள் போன வருஷம் ஒரு 10 லட்சம் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க வியாபாரத்தில் அப்படின்னா, இந்த வட்டம் நிச்சயமாக 20 லட்சம் 30 லட்சம் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கூட உள்ளவங்க உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது உங்களை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தொழில் சார்ந்த சில சங்கடங்கள் நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை சமாளிக்கிறதுக்கு நமக்கு ஒரே வழி மௌனமாக இருக்கிறது தான். யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு அந்த இடத்த விட்டு கடந்து போயிருங்க. அது உங்களுக்கு நல்ல பேரை ஏற்படுத்தும். இப்போ மாணவர்கள்லாம் சிறப்பாக படிக்கணும். படித்தது ஞாபகத்தில் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் சிரத்தை எடுத்து படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்தால் தான் படித்தது மனதில் தங்கும். இல்லைன்னா உங்களுக்கு மனசில் தங்காது. எண்ணங்கள் ரொம்ப பறந்து இருக்கு, பரவலாக இருக்குது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு குழப்பங்கள் மட்டும் நிச்சயமாக இருக்கும். இதில் 3ஆம் இடம் 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால, புத பகவான் மறைஞ்சு இருக்கிறதுனாலையும், அதாவது தைரியஸ்தானம்னு சொல்லுவோம்ல, ஒரு மனுஷனுக்கு எதை செஞ்சாலும் ஒரு தைரியம்னு ஒன்று வேணும்ல, அந்த தைரியத்தை கொடுக்குறவங்க கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, சரி தைரியத்தை வரவழைக்க நாம் ஓம் விக்னேஸ்வராய நமன்னு பிள்ளையாரை கும்பிடணும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை தீர்றதுக்கு ஓம் நமோ நாராயணான்னு கும்பிடணும். இப்படி நம்ம இறை வழிபாடை முக்கியத்துவமாக பண்ண வேண்டிய வருடம் இந்த வருடம். இந்த 2025 செவ்வாயோடைய டாமினேஷனில் நடக்குது. கடகராசி அன்பர்கள் ஏகப்பட்ட குழப்பத்தில் இருப்பாங்க. எல்லாமே இதை செய்வோமா, அதை செய்வோமா, இதை செய்வோமா, அதை செய்வோமான்னு சில முடிவு எடுத்துருவாங்க. சில முடிவு எடுத்து கிட்டத்தட்ட 80% ட்ராவல் பண்ணிடுவாங்க அந்த முடிவை நோக்கி. அந்த 20% ட்ராவல் பண்ணால் அது முடிஞ்சிடும். ஆனால் அந்த இடத்துல போய் யோசிச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் குழப்பத்துக்கு சொந்தக்காரங்க இந்த கடகராசிக்காரங்க. அதனால் எப்பயுமே நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓம் நமோ நாராயணா அப்படின்னு 16 முறை சொல்லிட்டு தெளிவாக ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுடைய மைண்டு நல்லா வைப்ரேட் பண்ணும், நெகட்டிவ் சென்ஸை குறைச்சிரும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற வெறி நமக்குள்ளே இருக்கணும். இருந்தால் மட்டுமே ஜெயிப்போம். ஏன்னா சில நேரத்தில் என்னடா வாழ்க்கை, எதுவும் தேவையில்லை, எதை யோசித்தாலும் நடக்க மாட்டுக்கு, எதுவும் கிடைக்க மாட்டுக்கு அப்படின்னு ஒரு வெறுப்பு வந்துடும். அந்த வெறுப்பு வந்ததுக்கு காரணம் உங்களுடைய சோம்பேறித்தனம் தான். அதனால் உங்களுக்குள்ளே இருக்கிற சோம்பேறித்தனத்தை சோம்பலில் கொஞ்சம் குறைச்சிக்கணும். கடுமையாக உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை முழுசாக மனசில் இருத்திக்கணும். அப்படின்னா தான் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அப்படி நம்ம ஒரு முயற்சி பண்ணுற பக்கத்தில் இறைவன் கண்டிப்பாக நமக்காக துணை செய்வான். உங்களுக்கு இப்போ 100க்கு எவ்வளவு % அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% தான் உங்களுக்கு இந்த 2024 கரெக்டாக இருக்கும். பாக்கி 40% உங்களுக்கு எதிராக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 40% நம்ம ஜெயிச்சிட முடியுமான்னா நிச்சயமாக ஜெயிச்சிட முடியும். இந்த 40% ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி ஓம் நமோ நாராயணா, ஓம் விக்னேஸ்வராய நம. 2 தெய்வத்தையும் கெட்டியாக பிடிங்க. இதை விட்டுட்டு 2ஐயும் ஒன்றா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக, ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக, ஓம் ஸ்ரீ வாயு புத்திராய நமன்னு சொல்லி ஆஞ்சநேயரை சனிக்கிழமை ரொம்ப ஒரு மனப்பூர்வமாக நினச்சிங்கன்னா உங்களுடைய அபிலாஷைகள்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன்.